பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். சித்திரை பெருவிழா மாநாடு ரொம்ப சிறப்பாக நடத்தி முடிச்சுட்டாங்க. ஒரு சலசலப்பு இல்லை, கலைபரம் இல்லை அப்படின்றதுனால ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் ரெண்டு பேரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்களா? அவங்க ரெண்டு பேரும் மகிழ்ச்சியாக இருக்காங்களான்றது இனிமேல் தான் தெரியும். மாநாட்டில் வேற அவங்க பேசின அந்த முகபாவனைகள், இவர் பேசுனது, அதுக்கு பக்கத்தில் உட்காந்து அன்புமணி கொடுத்த ரியாக்ஷன்னு சோஷியல் மீடியாவில் எழுதிட்டுருக்காங்க. ஆனால் இரண்டு தரப்பும் சமாதானமாகவில்லை என்பது வெளிச்சம் போட்டு காட்டினது மாநாடு தான். அந்த மாநாட்டுக்கு ஒரு அழகான ஒரு பெயர். அது ஒரு 13 வருஷமாக நடக்காத ஒரு மாநாடு ரொம்ப காலத்துக்கு பிறகு நடக்குது. அந்த வகையில் அந்த சமுதாய மக்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அந்த 2013 நடந்த மரக்காணம் கலவரம், அதன் பிறகு ராமதாஸ் கைது, ஜிகே மணி கைது, பஸ் எரிப்பு, பஸ்ஸு அடித்து உடைச்சது, மரத்தை வெட்டினது, இதெல்லாம் ஒரு பெரிய மாநாட்டுக்கு ஒரு அவப்பெயர் தேடி கொடுத்தது. அதுவும் அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் பேசினதெல்லாம் நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். இப்படிப்பட்ட சூழலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தி காட்டி அதில் எந்தவித சச்சரவு இல்லாமல், குழப்பம் இல்லாமல், ஒரு பொதுமக்களுக்கு பெரிதளவில் எந்தவித இடையூறு இல்லாமல் நடத்தி காட்டியது பெரிய சாதனை தான். அதற்காக டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கு நிச்சயமாக பாராட்டு தெரிவிக்க வேண்டும். எப்படின்னா, விழுப்புரம் டு மரக்காணம் வரை அந்த சாலையை கட்சி கொடி கட்டிய வாகனங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று மாவட்ட கலெக்டர் அறிவிக்கிறார். அதன் பிறகு அதை சுற்றி இருக்கிற மதுக்கடைகள் மூடப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. இப்படிலாம் இருந்தாலும் ஜிஎஸ்டி சாலை வழியாகத்தான் இந்த மாநாட்டு இடத்தை அடைய வேண்டும். இளைஞர்கள் அதிகமாக கூடினாலே ஒரு சில குறும்புகள் வரும். அதுவும் இந்த வன்னிய இளைஞர் பெருவிழா என்பது ஒரு உண்மையிலே அந்த சமூகத்திற்கான ஒரு ஆர்ப்பரிக்கிற நிகழ்வு தான் அது. அந்த மாநாட்டுக்கான பெயர்லாம் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் சிலாகித்தார்கள். சித்திரை முழு நிலவு வன்னியர் இளைஞர் மாநாடு. ஒரு வித்தியாசமாக அப்படி கூட்டிகிட்டு வக்காத்தி வச்சு அனுப்புறதுன்றது பெரிய விஷயம்தான். கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேர் திரண்டு வந்திருந்தார்கள். ஆனால் மாநாட்டு அரங்கில் 75,000 பேர் தான் அமர முடிந்தது. காரணம் அவர்கள் தான். ஏன்னா வாகனங்களை சாலையில் நிறுத்தி விட்டார்கள். ஸோ அடுத்த வாகனம் பார்க்கிங்க்கு போக முடியல. ஸோ இவங்களும் வெளியே உட்காந்துக்கிட்டு அந்த மொபைல் வீடியோவிலே பார்த்துட்டாங்க. ஸோ அதனால் உள்ளே போய் உட்கார்ற கூட்டம் குறைவாகி போச்சு. உண்மையிலே 1 லட்சத்திற்கு மேலாக இளைஞர்கள் கூடியது அந்த கட்சியுடைய மிகப்பெரிய சாதனை. ரெண்டாவது, சண்டை சச்சரவு இல்லாமல் முடிந்தது, அதை விட பெரிய சாதனை. இதையெல்லாம், இந்த சாதனையெல்லாம் பறைசாற்றும் விதமாக இருக்க வேண்டிய மாநாடு தான் இந்த டாக்டர் அன்புமணி ராமதாஸ், டாக்டர் ராமதாஸ், இந்த ரெண்டு பேருடைய சண்டை சோஷியல் மீடியாவில் வெளிப்படையாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. உண்மையிலே அதையெல்லாம் அமிக்கபிளாக முடிச்சிருக்கணும். ஏன் விட்டாங்கன்னு தெரில. இல்லை, இப்போ இதில் 2 பேர் சண்டைன்றதுல அங்கே ரொம்ப பட்டவர்த்தனமாக தெரிஞ்சதுன்றது யாருடைய பேச்சிலிருந்து சண்டைன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா மக்கள் பெரிதாக சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம், அன்புமணி பேசின பேச்சிலிருந்து திமுக பக்கம் கூட்டணி இல்லை, விஜய் இருக்கிற பக்கம் கூட்டணி இருக்காது போல. ஏன்னா விஜயும் விமர்சனம் செய்திருக்கிறார் அப்படின்றது. இந்த கூட்டணி கணக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது அன்புமணி பேசுனதுலேருந்து இந்த அர்த்தத்தை எடுத்துக்கிறாங்க. அப்போ குடும்பத்துக்குள்ளே இந்த பூசல் இருக்குது, நீடிக்குது அப்படின்றது யாருடைய பேச்சு வெளிப்படுத்துதான் நினைக்கிறீங்க? டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேசின பேச்சு வைத்தெல்லாம் நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. 2016 டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்ன பேசினார், 2017-18 இதே எடப்பாடி பழனிசாமியை, ஓ பன்னீர்செல்வத்தை என்ன பேசினார்னு இன்றைக்கும் காணொளி இருக்குது. அவங்களுக்கு என்ன தெரியும், அவர்கள் யார், இவர்களுக்கு ஓட்டு போட்டார்களா, அந்த அம்மாவுக்கு ஓட்டு போட்டார்கள், இவர் முதலமைச்சராக இருக்க தகுதி இருக்கிறதா, சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசினார். ஆனால் எந்த கூட்டணியில் இருந்தார்? அதிமுக கூட்டணியில் இருந்தார். அதனால் இந்த கூட்டணி குறித்து அல்லது கட்சிகளை பற்றி பேசுவதால் அவர்களோடு சேர மாட்டார்கள் என்ற முடிவுக்கு வரவே கூடாது. எல்லா கட்சிக்கும் பொருந்தும். இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டுமல்ல. ஸோ விஜயை பற்றி விமர்சனம் செய்து விட்டார், அதனால் விஜய் இருக்கிற பக்கம் போக மாட்டார், அதுவுமே நம்ம ஏற்கக்கூடாது, ஏற்க முடியாது. ஆனால் என்னென்னா, இந்த மாநாட்டை கட்சியினர் நடத்தினால் யாரெல்லாம் பங்கேற்பார்கள், யாரெல்லாம் பொறுப்பேற்பார்கள் என்பதை விட உண்மையிலே டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இந்த மாநாட்டுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை, முயற்சிகளை முன்னெடுத்தார். அந்த சண்டைக்கு அப்புறம் கூட தூக்கி போட்டு போல.
இல்லை மாநாடு நடத்தியே தீர்வேன் அப்படின்ற ஒரு விடாப்பிடியோடு நடத்தினார். ஏன்னா அப்பா கோச்சிக்கிட்டாரு, நடத்த மாட்டேன்னு போயிருக்கலாம். அதையெல்லாம் கடந்து அந்த அவமானத்தை உள் வாங்கி கொண்டு பொறுமையாக இருந்து மாநாட்டை நடத்தி முடித்தார். ஆனால் இவ்வளோ சிறப்பான மாநாட்டை தன் மகன் நடத்தி விட்டார் அப்படின்ற ஒரு பாசத்தோடு டாக்டர் ராமதாஸ் நடந்துக்கிட்டாரா? கிடையாது. அவர் ஏற்றுக்கவே இல்லை. நீங்கள் மாநாட்டு பந்தலுக்கு வருகிறார், பேரன் முகுந்தன் பரசுராமனை கையை பிடித்து கொண்டு வருகிறார். அந்த இடத்துல சரி யாரோ ஒரு பேரனை பிடிச்சிட்டு வந்தார் கூட சொல்லலாம். அன்புமணிக்கு பிடிக்காதுன்னு தெரியும், வேற ஒரு நிர்வாகி பிடிச்சிக்கிட்டு வந்திருக்கலாம். எதுக்கு நீங்கள் பேரனை பிடிச்சிட்டு வரீங்க? சரி வந்தீங்க, காரணம் கேட்டால் என்ன அவங்களே எழுதுகிறாங்கன்னா, மேடையில் டாக்டர் அன்புமணி ராமதாஸுடைய 3 மகள்கள் சங்கமித்ரா, சம்யுக்தா இவங்களே ஆக்கிரமி செய்து விட்டார்கள், அது ஐயாவுக்கு பிடிக்கல. ஏங்க அவங்களும் பேத்திகள் தானே, அவங்களும் மாநாட்டு பணிகள் பார்த்தா என்ன? பேரன் எப்படி உங்களை பார்த்துக்கிறாரோ மாநாட்டு பணிகளுக்கு அப்பாக்காக மகள்கள் வேலை செய்கிறாங்க, இருந்துட்டு போட்டோம். இல்லை மாநாட்டு மேடையில் அன்புமணி குடும்பமே இருந்தது, அதனால் ஐயாவுக்கு பிடிக்கல. ஏங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? குடும்பம் கட்சின்னு வந்தாச்சு, குடும்பத்தில் எல்லாரும் மேடையில் ஏற்றி உட்கார வச்சுக்கிறீங்க. அப்புறம் இதில் போய் என்ன இருக்குது? குடும்பம் யார் உட்காந்தா என்ன? சரி, அங்கே போன பிறகு ஒரு மரியாதைக்கு கூட டாக்டர் அன்புமணி ராமதாஸை பார்த்து புன்னகித்தோ இல்லை இதெல்லாம் டிவிலாம் இவ்வளோ மீடியா இருக்குது, நம்மளை போட்டு ஓட்டுவாங்கன்னு தெரியும், அப்போ கூட ஒரு என்ன நாகரிகம் இல்லை. நீ அப்பா மகன்தான், 1000 வீட்டுக்குள்ளே என்ன வேணால் அடிச்சுக்கலாம், வெளியில் அதெல்லாம் காட்டிக்கணுமா? மாநாடு முடிந்த பிறகு மாநாட்டு மலரை வெளியிட வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை வைக்கிறார். அவர் பாட்டு கடந்து போகிறார். அது அன்புமணி ராமதாஸ் வைக்கிற எந்த விஷயத்தையும் அவர் சைலண்ட் அர்த்தம். ஆனால் மாநாட்டு மேடையில் உட்காந்து பேசிட்டார். என்ன பேசினார்? நான் உங்களுக்காக பாடுபடுறேன், என்னை கிழவன் நினைக்காதீங்க, என் கையை தொட்டு பாருங்க, என் வலிமையை பாருங்கலாம் அப்படி பயங்கரமாக வீராவேசமாக பேசுகிறார். அது அவருடைய இயல்பு. ஆனால் நீங்கள் மாநாட்டு தலைவர், கட்சி தலைவர் எல்லாம் அன்புமணி ராமதாஸ், அவர் போட்ட நிர்வாகிகள், நீங்கள் என்ன சொல்லியிருக்கலாம்? கட்சிக்கு கடுமையாக உழைங்க, 50 இடம் ஜெயிக்கணும், 60 இடம் ஜெயிக்கணும், நம்ம என்ன திட்டம் கூட்டணி என்பதை முடிவு செய்யணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எந்த கூட்டணி நீ கேட்காத, கட்சிக்குள்ள கூட்டணி, கூட்டணிக்கு கூட்டணி, நீ காக்கா பிடிச்சா முன்னுக்கு வர முடியாதுன்னு யாரை சொல்கிறீங்க? அன்புமணி மீது இருக்கிற அந்த கடுமையான விமர்சனத்தை நீங்கள் வெளிப்படையாக வைக்கிறீங்க. அன்புமணியை காக்கா பிடித்தால் எம்எல்ஏ சீட்டு கிடைக்காது, நீ கேண்டிடேட் ஆக மாட்டேன், அப்படி தான் அர்த்தம். அப்படி தானே புரிஞ்சு வேண்டியிருக்கு. நீங்கள் திரும்ப திரும்ப குடும்ப சண்டையை நீங்கள் மேடையில் வெளிச்சம் போட்டு காட்டுவதால் என்ன பயன்? அவர் பாவம் பல்ல கடிச்சிக்கிட்டு உட்கார்றாரு அன்புமணி ராமதாஸ். சரி, இங்கே உட்காந்துக்கிட்டு மைக்கை தூக்கி போட முடியாது, அப்பா கிட்ட கோச்சிக்க முடியும், லட்சக்கணக்கான கூட்டம், அந்த கூட்டத்தை முன்னாடி நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா இன்னும் எக்ஸ்போஸ் ஆகிருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்லியிருக்கலாம்? இடஒதுக்கீடு விவகாரத்துக்கு போராடின கட்சி, உண்மையில் உண்மை. அதன் பிறகு எத்தனையோ சாதனைகள் செய்த கட்சி, பட்டியல் போட்டுங்க. இப்போ அடுத்து எப்படி, எந்த கூட்டணி, நம்ம எப்போ கூட்டணி அமைச்சரவையில் பங்கேற்க போகிறோமா, அதெல்லாம் முடிவு செய்ய போகிறோம். இவ்வளோ எழுச்சியாக வந்திருக்கிறீங்க, உண்மையிலே பாராட்டுறேன், 13 வருஷம் கழித்து வந்திருக்கிறீங்க, இதெல்லாம் பேசிட்டு போகலாம். திரும்ப திரும்ப நீங்கள் யாரை பிடிக்கணும், காக்கா பிடிச்சா சீட்டு வாங்க முடியுமான்லாம் கேட்டிங்கன்னா என்ன பலன்? பலனே இல்லை. அதாவது வெளிப்படையாக 3ஆம் தலைமுறை வாரிசுகள் இந்த கட்சியை கைப்பற்றுகிற மோதல் வெளிப்படையாக தெரியுது. அன்புமணி மகள்கள் மேடையை ஆக்கிரமித்து விட்டார்கள். இவர் பகல் வயிற்று பேரனை பிடித்து கொண்டிருக்கிறார். யார்கிட்ட கொடுக்க போகிறீங்க இவ்வளோ பெரிய கட்சியை, இவ்வளோ பெரிய இயக்கத்தை? இது ஜாதி கட்சி தான், நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சின்னு பேர் வச்சுக்கலாம். இவ்வளோ பெரிய இயக்கம், வன்னியர் இளைஞர் கூட்டம் நடத்துகிற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தானே. பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வன்னியர் அமைப்புக்கும் சம்பந்தம்னு சொல்ல முடியுமா? எதுவாக இருந்தாலும் ஒரு இயக்கம். ஆனால் இந்த இயக்கம் 2026 என்ன செய்ய போகிறது, உங்களுக்கு எப்படியான இடங்களை தரப்போகிறது, அதை அழகாக பேசிட்டு போயிருந்தேன்னு வச்சுங்களேன், இந்த சண்டை வெளியே தெரிஞ்சிருக்க. ஆளும் திமுக அரசை நோக்கி இடஒதுக்கீடு விவகாரத்தில் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுதான் இந்த மாநாட்டுடைய பிரதான அம்சமாக தெரியுது. ஆனால் இதுக்கு திமுக தரப்புலேருந்து ஒன்றும் ரியாக்ஷன் இல்லை, ஒன்றும் பெருசாக அதை கண்டுக்கலையா? இல்லை இந்த விஷயங்களெல்லாம் பேசுனது இந்த குடும்ப உட்பூசல் காரணமாக இதெல்லாம் அப்படி மங்கி போயிடுச்சுன்னு எடுத்துக்கிறதா? இல்லை, அது ஒரு நம்ம பேசுகிறோம், எல்லா விமர்சனத்தையும் வைக்கிறதால இந்த குடும்ப சண்டை, ராமதாஸ் இப்படி பேசியிருக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மாநாட்டு மலரை வெளியிட்டு போயிருக்கலாம். அதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது நீங்கள் அந்த காட்சியெலாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரெசிவாக இல்லை. நீங்கள் 1000 சண்டை இருக்கலாம், ஆனால் சண்டை இருந்தாலும் அது வெளிக்காட்டி கொள்ளாமல் இருந்திருக்க வேண்டும். நீங்கள் ஒரு பொடி வைத்து பேசுகிறீங்க, அன்புமணி பேர் ஒரு முறை கூட உச்சரிக்கலைன்னாங்க,
ஒரு 2 முறை உச்சரித்தார். இந்த மாநாட்டுக்கு திருக்கட்சியில் ஆறுமுகம் பலமுறை சொல்கிறீங்க. உண்மையிலே தொண்டர்கள் அப்படி தான் உற்சாகப்படுத்தணும். அவர் முன்னாள் எம்எல்ஏ, தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் ஹோட்டல்லேருந்து வரீங்க, அந்த மாநாட்டு பந்தலுக்கு ஒரு அன்புமணிக்கிட்ட பேசிட்டு வந்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த காட்சிகள் இடம்பெற்றிருக்கும். அப்படி அன்புமணிக்கிட்ட 2 வார்த்தை பேசிட்டே வந்தீங்கன்னா பரவாயில்ல, அப்பா மகன் சண்டை தீர்ந்து விட்டது, குடும்பம் ஒன்றாகி விட்டதுன்னு நினைப்பாங்க. இப்போது கட்சியினருக்கே சந்தேகம் வரும். அப்பாவை ஃபாலோ பண்ணுறதா, காக்கா பிடிக்காதுன்றாரு, மகனை காக்கா பிடிச்சின்னா சீட்டு இல்லைங்கிறாரு. அப்போ யாரை பிடிக்கிறது ஒரு குழப்பம் வரும். அதாவது அதை விட கொடுமையான விஷயம் என்னென்னா, அந்த கட்சியினர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, கடைசி வரை இறுகிய முகத்தோடு இருக்கிறார். அந்த ஹோட்டலில் தங்கின இடத்துல நைட்டு அங்கேயே ஹால்ட் பண்ணலான்னு பார்த்தா மகள் கவிதா வீட்டுக்கு போயிடுறாரு. அந்த ஹோட்டலில் அன்புமணி குடும்பம் தங்கி இருக்கிறது, இந்த மாநாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில். அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட இந்த சண்டையை எப்படி வளர்க்குறீங்க? சண்டையை வளர்க்குற மாதிரி தான் இருக்குது. அது ஒன்று. 2வது, இதில் முக்கியமான விஷயம், அன்புமணிக்கு நம்ம பாராட்டு சொன்னோம். அதே நேரத்தில் மீண்டும் மீண்டும் திமுக அரசாங்கம் மட்டுமே நீங்கள் குற்றம் சாட்டி பேசுவது எப்படி சரி? அவர் பேசுகிறாரு, அதை நான் படிக்கிறேன், தினத்தந்தியில் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்க எந்த தடையும் இல்லை, அதை நீங்கள் தாராளமாக தரவுகளை சேகரித்து நியாயமாக வழங்குங்கள் என தீர்ப்பு வழங்கியது. தீர்ப்பு 1136 நாட்கள் ஆகிறது. தமிழக அரசுக்கும் முதலமைச்சருக்கும் கொடுக்க மனமில்லை. எத்தனையோ முறை முதலமைச்சரை சந்தித்து விட்டோம். கணக்கெடுப்பு நடத்தாமல் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது, அதனை மத்திய அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று பொய்யான செய்தியை மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறார். இந்த சமுதாயத்துக்கு மிகுந்த மிகப்பெரிய துரோகம் இதுங்கிறார். அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் அப்படி சொன்னாங்களா? அதிமுகவுடைய அரசாங்கம், எடப்பாடி தலைமையிலான அந்த அரசாங்கம் தேர்தல் அறிவிக்கிற ஒரு சில மணி துளிகளுக்கு முன்பாக தான் இடஒதுக்கீடு அறிவித்தாங்க. அது மதுரை பெஞ்சில் தடை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் போனாங்க. சுப்ரீம் கோர்ட் போகும்போது இந்த வழக்கை தமிழக அரசு எடுத்து வாதாடியது. இன்னும் சொல்லப்போனால் டாக்டர் ராமதாஸுக்கு வக்கீல் பாலு மூலமாக செய்தி அனுப்பினார்கள். நீங்கள் எந்த வக்கீலை வைக்க விரும்புகிறீர்கள், நீங்கள் சொல்லுங்கள், அந்த வக்கீலை தமிழக அரசு சார்பில் நாங்கள் வைத்து வாதாடுகிறோம், அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. அப்புறம் வக்கீல் பாலு டெல்லியில் இருக்கிற இந்த வக்கீலை வைங்கன்னு சொல்லி ஐயா சொன்னான்னு சொல்லி அந்த வக்கீலை வைத்தார்கள். அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சியும் சுப்ரீம் கோர்ட்டில் வக்கீலை வைத்து வாதாடியது. அதில் என்ன சொன்னாங்க? வன்னியர்களுக்கான இந்த 10.5% இடஒதுக்கீடு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை வைத்து செல்லும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க. ஏன் தீர்ப்பு கொடுத்தாங்க? அந்த இடஒதுக்கீடு ரத்துன்னு சொன்ன பிறகு, அந்த தீர்ப்பு செல்லும் என்று சொன்ன பிறகு உச்சநீதிமன்றம் அப்படி தான் கொடுத்துச்சு. ஆனால் இவர் சொல்கிற உச்சநீதிமன்றம் தரவுகளை சேகரித்து நீங்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கலாம் சொல்லலை. அதாவது அதில் ஒரு 7 கொஸ்டின் சென்னை ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச் கேட்டிருந்தது. அதில் 5 நிராகரித்து விட்டு 2 மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கொண்டது. ஆனால் அதில் 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டின் இதில் அமலில் இருக்குது. அதில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 20% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. இப்பிரிவுக்குள் வன்னியர்களும் வருகிறார்கள். இந்த அவசர சட்டம் நடைமுறைப்படுத்தியதில் நிறைய குளறுபடிகள் இருக்கின்றன. அதாவது 10.5% இடஒதுக்கீடு வழங்கியது சட்டவிரோதம். முந்தைய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு வாக்குக்காக வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கும் அவசர சட்டத்தை நிறைவேற்றியது. எனவே அவசர சட்டம் ரத்து செய்ய வேண்டும், இதுதான் கோரிக்கை. அது அப்படியே வச்சுட்டாங்க. அப்போது எந்த ஆய்வும் மேற்கொள்ளாமல், எந்த தரவோடும் சேகரிக்காமல் இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் ஒரு பிரிவுக்கு மட்டும் 10.5% இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது என கேள்விகள் உள்ளன. ரத்து செய்யப்பட்டது. அப்போது இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும்னு திமுக அரசாங்கத்தை இவங்க குறை சொன்னாங்க. பீகார் எடுத்துட்டாங்க, கர்நாடகா எடுத்துட்டாங்க, தெலுங்கானா எடுத்துட்டாங்க. இப்போ என்ன ஆச்சு? பீகாருக்கு தடை, கர்நாடகா எடுத்து வச்சுட்டு சர்வே வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அவங்க கொண்டு வர போகிறோன்னு அவங்க ஆட்சி அறிவித்தாலும் அதுக்கு போய் தடை வாங்க போகிறாங்க. இப்போ மத்திய அரசு அறிவித்து விட்டது. ராகுல் காந்தி வைத்த கோரிக்கை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கணும்னு சொல்லி அவர் 2 வருஷமாக போராடினார். இப்போ அது சுப்ரீம் கோர்ட்டு அது என்ன சொன்னாங்க, நாங்கள் நிர்பந்திக்க முடியாது மத்திய அரசுக்குன்னு சொல்லி பிறகு இப்போ அவங்க அறிவிச்சிட்டாங்க. அறிவித்த பிறகு என்ன, எப்போ அறிவித்தார்கள், எப்போ எடுக்க போகிறாங்க, அது எப்போ அமல்படுத்த போகிறார்கள், அதையாவது இப்போ அன்புமணி ராமதாஸ் பேசினாரா? பேசவே இல்லை. திரும்ப திரும்ப சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கிச்சு, ஸ்டேட் கவர்மெண்ட் செய்யலை. ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்து ஒரு கணக்கெடுப்பு இல்லை தரவுகள் சேகரித்தால் அது திரும்ப போய் சேலஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ திமுக அரசு கேம் ஆடுனே வச்சுங்க. இப்போ 10.5 கொடுத்தா என்ன, கொடுக்கலாம் என்ன, எதுக்கு இது நம்ம செய்யணும்? ஒருவேளை இந்த வன்னியர் ஓட்டுக்காக பாட்டாளி மக்கள் தங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று ஒரு தரவுகளை சேகரித்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கோர்ட்டுக்கு போனால் அந்த கேஸ் என்ன ஆகும்? நிச்சயமாக நடக்காது. இதில் கூட்டணிக்கு வராரா வரலையான்றது வேறு. ஆனால் ராமதாஸே
இந்த சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு போய் வாதாடியதை பாராட்டி வரவேற்று அறிக்கை விட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் வன்னியர்களுக்கு 10.5% உள் ஒதுக்கீடு ரத்து, உச்சநீதிமன்ற தீர்ப்பு சாதகமானதே. அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பு இந்த ரத்து செல்லும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கு பட்டியலிட்டு அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டார்ல, அதில் அழகாக அவர் சொல்லியிருக்கார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை அவற்றின் அடிப்படையில் தான் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்தது அவர் அறிக்கையது. ஆனால் உயர்நீதிமன்றம் கூறிய 7 காரணங்களில் 5வது காரணம் தவிர மீதி 6 காரணங்களை உச்சநீதிமன்றம் நிராகரித்து விட்டது. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும்படி பரிந்துரை வழங்கப்பட்ட பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் அறிக்கை மற்றும் கடிதத்தில் சில நடைமுறைகளை பின்பற்றப்படவில்லை என்பதை காட்டித்தான் வன்னியர்கள் இடஒதுக்கீடு ரத்து அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. தமிழ்நாடு அரசு நினைத்தால் தெளிவான புள்ளிகளின் அடிப்படையில் வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்குவதற்கான பரிந்துரையை ஆணையத்திடம் பெற்று புதிதாக சட்டம் இயற்றி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இதில் என்ன கூத்துன்னா, நீங்கள் வன்னியர்களுக்காக இடஒதுக்கீட்டுக்காக தரவுகள் சேகரிக்க முடியாது, தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணோம். ஆனால் அந்த சென்சஸ் எடுக்கும்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பில் தமிழ்நாட்டில் எடுத்து அது செல்லாதாச்சுன்னா அந்த பணமே வேஸ்ட். பெரிய பொருட்செலவில் தான் அது நடத்த முடியும். அதனால தான் திமுக அரசாங்கம் இதில் ஒதுங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்னா, வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சு, திமுக அரசாங்கத்தின் மீது அன்புமணி வைக்கிற குற்றச்சாட்டு தீர்ப்பு வந்து விட்டது. ஆனாலும் தரவுகளை சேகரிக்கலைன்னு நான் என்ன கேட்குறேன், இதே அழுத்தத்தை பாஜகவுக்கு வச்சிங்களா? ஜாதிவாரி கணக்கெடுப்பு அறிவித்து விட்டீர்கள், எப்போது எடுப்பீங்க, எப்போது முடிப்பீங்க, எப்போது அமல்படுத்துவீர்கள் என்று ஒரு கோரிக்கை கூட வந்து பாஜக மீது வைக்கவே இல்லை. அப்போ என்ன அர்த்தம், என்ன நோக்கம் உங்களுக்கு? நீங்கள் அந்த கூட்டணியில் இருக்கிறீங்க, ஆனால் என்னென்னவோ சொல்கிறாரு அன்புமணி ராமதாஸ். அதான் உச்சபட்ச கொடுமை. மண்டல் கமிஷன் நாங்கள் தான் கொண்டு வந்துங்கிறாரு, சோனியா காந்தி கிட்ட சொல்லி எல்லாம் அமுல்படுத்துன்றாரு. இவ்வளோலாம் சொன்னவர் இந்த பாஜக தலைவர்கள்கிட்ட இந்த தேதியில் நீங்கள் இதை வந்து தொடங்குங்க, 3 வருடங்களில் இதை முடித்துவிட்டு 2029 அமல்படுத்துங்கள் என்று ஒரு கோரிக்கை கூட வைக்கல. முழுக்க முழுக்க திமுக அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு. அவருக்கு தெரியும் அந்த கூட்டணிக்கு போக முடியாது, அங்கே 35-40 சீட்டு வாங்க முடியாதுன்னு தெரியும். அது வேறு எழுதுகிறாங்க, டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து தான் திமுக கூட்டணி இருக்கிறார், ஆனால் ராமதாஸ் திமுக கூட்டணிக்கு போக போகிறான்னு எழுதுகிறாங்க. அங்கே எங்கே இடம் இருக்குது? திமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம் பெறுவது எங்கே இடம் இருக்குது? 30-35 சீட்டுக்கு குறையாமல் பாமக கேட்கும். 2 கட்சி வெளியே போனால் தான் அந்த சீட்டை கொடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது குறைந்தபட்சம் பாட்டாளி மக்கள் இந்த மாநாடு நடத்திய பிறகு பெரிய ஒரு குழுவை கூட்டிக் கொண்டு, அது மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் எத்தனை ஜாதிகள் இருக்கோ அந்த கட்சிகளை கொஞ்சம் 5-6 கட்சிகளை சேர்த்துக்கிட்டு இவங்களுக்கும் கொஞ்சம் உள் இடஒதுக்கீடு கொடுங்க, இவங்களாம் பாதிக்கப்பட்டிருக்கான்னு கேட்டால் கூட ஒரு நியாயமாக இருக்கும். போய் மத்திய அரசுக்கிட்ட இந்த கோரிக்கை வைக்கலாம். நன்றி. நன்றி.